ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பாசுறாங்க, தேவன் நல்லவர். உங்களை எப்பொழுதுமே அனுகூலம் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவியானவர் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் நமக்கு ஒரு வாக்குத்தத்த ப்ராமிஸ் வேர்டு கொடுக்குறாரு. ஜனவரி மாதம் ஒரு ப்ராமிஸ் வேர்டு கொடுக்குறாரு. அது வருஷம் முழுவதும். பிறகு பிப்ரவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரலையும் 11 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்குறார். எவ்வளோ பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார் பார்த்தீங்களா. உலகத்தில் யாரும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் அப்போது ஒவ்வொரு மாதமும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மை வழி நடத்துகிறார். அப்போது ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு சில வார்த்தைகளை கற்றுக்கூடும். அது அப்படியே நிறைவேறுது. 30 நாட்கள் வரவங்க அத்தனை பேரும் நீங்கள் அந்த வாக்குத்தத்தை சொன்னீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்போ போன வாரங்களில் பார்த்தீங்கன்னா 2 பேர் துபாய்க்கு போயிருக்காங்க, ஒருத்தவங்க ஸ்வீடன் போயிருக்காங்க, ஒருத்தவனுக்கு ஜெர்மனி போயிருக்காங்க. வீசா கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. எல்லாமே இத்தனை மாதங்கள் கஷ்டப்பட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் போன மாதங்களை வாய்க்க செய்தார். அப்போ அந்த வாக்குத்தை அவங்க சொல்கிறாங்க, இந்த வாக்குத்தத்தை நான் விசுவாசித்தேன். உன் வீடும் உன்னுடைய பொசிஷன்னா, 2வது சிங்காசனம்னா பொசிஷன், 3வது ராஜ்ய பார்த்து நான் நிலைப்படுத்துவேன் சொன்ன தேவன் கர்த்தர் எனக்கு செய்தார். ஹல்லேலூயா. இப்போது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பத்திரிகை வச்சு போட்டாங்க, 2 பேர் புது வீடு வாங்குறாங்க. ஹல்லேலூயா. அதில் யாராவது வாங்கிட்டு போட்டோம் பாஸ்டர், நான் அதை பற்றிலாம் பொறாமப்படுறதில்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்ல தப்பு கிடையாது. பொறாமப்பட வேணாம். ஆனால் உங்களுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதான சபையினுடைய நோக்கம். ஆண்டவர் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். அந்த வீடு வாங்கினவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் இப்போ வாங்கியிருக்கிற வீட்டில் பாஸ்டர் பெரிய அப்பார்ட்மெண்ட் பாஸ்டர், 8வது ஃப்ளோரில் வாங்கியிருக்கேன் பாஸ்டர். நல்ல ப்ரீஸ் வருது பாஸ்டர். 3-4 பெட்ரூம் இருக்குது பாஸ்டர். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது பாஸ்டர். வாக்கிங் ட்ராக் இருக்குது பாஸ்டர். ஒரு நாளாவது என் கூட நீங்களும் அம்மாவும் தங்கணும் பாஸ்டர். அது ஒன்று தான் எங்கள் கோரிக்கை பாஸ்டர். அது கர்த்தர் கிருபை. அப்போ அதில் என்ன வருது, பயங்கரமான ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு ஒரு வீடு வாங்குறீங்க, எனக்கும் ஒரு வீடு வாங்கி தரக்கூடாதா? அப்படி இல்லை. ஆண்டவர் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்ற. சொல்லுங்கள், ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். இப்போ இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம் என்னென்னா, என் கற்பனைகளுக்கு நீ கை கொள்ளும் பொழுது, என் மேலே அன்பு செலுத்தி என் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது 1000 தலைமுறை என்ன பண்ணுவாரா, இரக்கம் செய்வார். 1000 years. அதில் உங்கள் ஹஸ்பண்டை யோசிச்சிங்க, உங்கள் பிள்ளைங்களை யோசிச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை யோசிச்சிங்க, ரிலேட்டிவ்ஸ் யோசிச்சிங்க. 3 வருஷம் ஒழுங்காக இருக்க மாட்டான், அதுக்குள்ளே ஒரு சண்டை போடுவான். எவ்வளோ பிரச்சனைக்காரன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கற்பனைகளை கை கொள்வதுனா என்ன? கற்பனைகளை கை கொள்வதுனா என்ன? அன்பு செலுத்தும் போது கை கொள்வாய். கை கொள்ளும் போது தேவன் உங்கள் மேலே அன்பு செலுத்துவார். சரி, இப்போ பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய கற்பனை, அவருடைய பேச்சை கேட்டால், ரொம்ப சிம்பிளாக சொன்னால், அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்து நடந்தால் எத்தனை வருஷம்? 1000 தலைமுறைகள். பயங்கரமாக இருக்குது. 1000 தலைமுறைகள். 1000 தலைமுறைகள் தேவன் சொல்கிறார், இரக்கம் செய்வேன். காட் ஆஃப் மெர்சி. 1000 தலைமுறை இரக்கம் கர்த்தர் கொடுக்கிறார். யாரும் செய்யாததை தேவன் வேதாகமத்தில் நிறைய ரகசியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் சீக்ரெட்ஸ். ரகசியங்கள் நிரம்பிய புத்தகம், லா புக் இது. கர்த்தர் எதை சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அப்போது டோரான்னு சொல்கிறாங்க பாருங்கள், லா புக் இது அவங்களுக்கு. சரி பாருங்கள், இப்போ 4 காரியங்களை நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துருவோமா? 4 காரியங்கள். முதல்ல இந்த செய்தியினுடைய தலைப்பு மில்லினம் செலிப்ரேஷன். 1000 வருஷத்தின் ஒரு கொண்டாட்டத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறார். நம்பர் 1 பாருங்கள், காட் ஆஃப் மெர்சி. இரக்கத்தின் தேவன். இரக்கத்தின் தேவன். இரக்கத்தின் தேவன். எத்தனை வருஷம் இறக்குறாரா? 1000 வருஷம். 1000 years. மைண்டில் வச்சுங்க. 1000 வருஷம் இரக்கம் செய்கிற ஒரு தேவன், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை தான் நீங்களும் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். யாரும் செய்யாத காரியங்களை செய்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 2வது, காட் ஆஃப் கவனன். கவனன்னா யார் மேலே இரக்கம் வைக்கிறாரோ, யாரோட கற்பனைகளை கை கொள்கிறார்களோ அவர்களோடு கூட என்ன செய்கிறாரு? உடன்படிக்கை செய்கிறார். அக்ரிமெண்ட் போடுறார்.
கடைசி வரலையும் எத்தனை நாள் வருஷம்? 1000 வருஷம் அக்ரிமெண்ட். நாம் விலகி போயிடுவோம், ஆனால் அவர் விலகி போக மாட்டார். நாம் ஒரு பேச்சை கேட்காம மாட்டோம், அவர் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். 1000 years தேவன் உங்கள் என்ன பண்ணுறாரு? உடன்படிக்கை செய்கிறார். மூணாவது காரியம் சொல்கிறாரு, 1000 years உனக்கு துணை நிற்பேன், கம்பேனியன் சொல்கிறாரு. 1000 years உனக்கு காட் ஆஃப் கம்பேனியன், துணை நிற்கிற ஒரு தேவன் சொல்கிறார். நாலாவது காரியம், காட் ஆஃப் மில்லினம், 1000 வருஷம் கூட இருப்பான்றார். எத்தனை வருஷம்? 1000 years. இப்படி ஒரு பெரிய டைம் டேபிளை போட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய கரங்களில் கர்த்தரை கொடுத்தாரு. எங்கள் அம்மா காலேஜுக்கு அனுப்பும்போது வந்து ஒரு டைம் டேபிள், இப்போ மண்டேன்னா எலுமிச்சை சாதம், செவ்வாய்க்கிழமைனா வந்து என்ன பண்ணுவோம், இந்த தேங்காய் சாதம், தயிர் சாதம் புளிச்சு போய்டும்னு சொல்லிட்டு தேங்காய் சாதம், இப்படி என்ன பண்ணுவாங்க 6 நாளும் 6 சாதம். இல்லை நமக்கு அங்கே கத்துவோம் டொமேட்டோ ரைஸ், இப்படி கற்றுட்டு வந்துவோம். காசு கொடுக்கலாம், இது அவங்களுக்கு அன்றைக்கி உடம்பு செய்யலைன்னா உடனே காசு கையில் கொடுத்துருவாங்க. காசு கொடுத்து மத்தியானம் லஞ்ச் நீ சாப்பிட்டுடு அப்படின்னு ஒரு டைம் டேபிள். அந்த டைம் டேபிளை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுபோல் நம்முடைய ஆண்டவர் ஒரு பெரிய டைம் டேபிளை நம்ம கரங்களில் கொடுக்குறோம். ஆண்டவருடைய கரமும் தேவ தயவும் ஆசீர்வாதமும் கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம இந்த காரியங்களை பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். ஹல்லேலூயா. பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா. பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு. எல்லாம் சேர்த்து பாடுங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். எல்லா கரங்களை உற்சாகத்தோடு பரிசுத்தருடைய வல்லமை அபிஷேகம், Holy Ghost power, touch you with the Spirit God, for your heavenly Spirit God. என்னோடு அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் போகும் இடமெல்லாம் என்னோடு இருக்கின்றார். கரம் கொண்டு இடமானதாயிரு, என் தேவனாகிய என்னோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஆண்டவர் நம்ம நேசிக்கிற தேவன் நம்மோடு கொடுக்கிறார். சரி, கம்பேனியன் என்ன அர்த்தம்? துணையாளர். யாரை துணையாளர்னு சொல்லுவீங்க? ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு மனைவி துணையாளர், கம்பேனியன் இல்லையா? மனைவிக்கு ஹஸ்பண்ட் துணையாளர். அதே போல் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. சில பேர் யார் அதிக நேரம் நீங்கள் அவங்களோட செலவு பண்ணுறீங்களோ, ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அவங்க தான் என்ன கம்பேனியன், அவங்க தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு. இப்போ இயேசு என்ன பண்ணணும்? உங்களுடைய நண்பனாய் துணையாளனாய் மாற வேண்டும். அதிக நேரம் அவங்களோடு கூட செலவு செய்ய வேண்டும். இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அந்த ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட கேட்பான் பாருங்க, அது ஆண்டவர் ஏன்னா என் ஃப்ரெண்டை பற்றி திட்டேன் அப்படின்னு கேட்பான் பாருங்கள். நான்லாம் யூனிவர்சிட்டியில் படிக்கும்பொழுது என் ஃப்ரெண்டை ஒருத்தன் அடிச்சிட்டானு காலேஜே க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி, பரவாயில்ல, ஆண்டவர் கவனிங்க. இப்போது அந்த ஃப்ரெண்டுன்ற வேர்டுக்கு வந்து ஹீப்ரூவில் வந்து காபர்னு போடப்பட்டிருக்கு. காபர் அப்படின்னா ஃப்ரெண்டு. அந்த வேர்டை கற்றுங்க. அசோசியேட்டு, கலகு, ஃபெலோ, கம்பேனியன், ஃப்ரெண்ட். 4 5 1 2 3 4 5 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் தேவன் உங்களை ஆசிரியப்பவர் நல்லவர். போன வாரம் என்ன ஹீப்ரு வேர்டு கற்றுக்கிட்டீங்க? யாருக்கு ஞாபகம்? அவ்வளோ நீங்கள் கவனிக்கிறீங்கன்றதை நான் கவனிக்கிறேன். போன வாரம் என்ன ஒரு ஹீப்ரு வேர்டு கற்றுக் கொடுத்தேன்? என்ன வீடு கற்றுக்கிட்டீங்க? பருக்கியாவா?
பிக்ரியாவா இல்லை, காட் ஆஃப் சபயோத். சபயோத்னு என்ன அர்த்தம்? ஆர்மிஸ் ஆஃப் காட், இராணுவங்களின் தேவன். காட் இஸ் அ காட் ஆஃப் சபயோத். சபயோத்னா காட் ஆஃப் சபயோத், காட் ஆஃப் ஜெகோவா. சபயோத் என்ன அர்த்தம்? காட் ஆஃப் ஆர்மின்னு அர்த்தம், காட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அர்த்தம். இது பாருங்க, இது பேர் போட்டு பாருங்க, ஹெவன்ஸ் ஆர்மிஸ். இங்கே பார்த்தீங்களா, ப்ரொடெக்டிங் இட்ஸ் நெஸ்ட். இதுதான் காட் ஆஃப் சபயோத். சபயோத்னா பாதுகாக்கிற, பறந்து காக்கும் பட்சியை போல உனக்கு நான் ஆதரவாக இருக்கேன் சொல்ல. காட் ஆஃப் சபயோத். சபயோத்னா உன்னை பாதுகாக்கிற ஒரு தேவன். அவங்க லாங்குவேஜில் சொல்லும்போது ஒரு டேஸ்ட் இருக்குது பாருங்கள். அதுபோல் ஹீப்ரூ லாங்குவேஜ் ரொம்ப பவர்ஃபுல் லாங்குவேஜ். அதை ஒரு சில வார்த்தைகள் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதம். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது 2 காரியங்கள் முன்னாடியே பார்த்தாச்சு. வாக்குத்தத்த ஆராதனை பார்த்தாச்சு. என்னென்னா காட் ஆஃப் மெர்சி பார்த்தாச்சு. ரெண்டாவது வந்து காட் ஆஃப் கவர்னன்ட் எதுக்கு மேட் பண்ணுறாரு, எப்படி அவர் கவர்னன் நம்மோட கூட போடுறாரு அப்படின்னு பார்த்தாச்சு. ஆபிரகாமோட கவர்னன் பண்ணுறாரு, அவர் என்னென்ன காரியங்கள் ஆபிரகாமுக்கு செஞ்சாருன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ 3வது காரியம் அப்படின்னா காட் ஆஃப் கம்பேனியன்னா துணை நிற்கிற. சொல்லுங்கள், என் ஆண்டவர் துணை நிற்கிற தேவன். ஹல்லேலூயா. கேவர்னா துணை நிற்கிற ஃப்ரெண்டு. ஆண்டவர் எனக்கு நண்பனாக இருக்கிறார், துணை நிற்கின்றார். போகிற இடங்கள்லாம் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் உங்களோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை குறித்து வாசிப்போம். வாசிங்கம்மா. உபாகமம் என்னாச்சு? ஆமென். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும், அவருடைய கண்மலை அவர்களை விற்காமலும், கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி, ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10000 பேரை ஓட்டுவதெப்படி? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய அரித்மேட்டிக் கால்குலேஷன் சொல்கிறார். பயங்கரமான ஒரு காரியம். ஒரு ஆள் ஒருத்தன் நம்ம என்ன சொன்னோம்? சண்டை போடும்போது ஒருத்தவனுக்கு ஒருத்தன் வாடாடணும். ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் தைரியம் இருந்தால் ஒண்டிக்கு ஒண்டியம். சாரி, நல்ல தமிழ் இப்போ தான். ஆமாம், தமிழ் சரியான தமிழ். இப்போ நானே தப்பாக சொல்கிறேன். என்ன சொன்னால், ஒண்டிக்கு ஒண்டி வாடா பார்த்தலான்னு கர்த்தர் சொல்கிறார். ஒண்டிக்கு ஒண்டி இல்லைடா, ஒரு ஆளுக்கு நான் கொடுத்த பேரில் 1000 பேரை முறியடிக்கிற பேலன். ஆனால் சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் மாற்றி. அப்போ 2 பேர் சேர்ந்தாலும், ஒருத்தவங்க கூட இன்னொருத்தவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 10,000 பேரை முறியடிப்போம். ஹல்லேலூயா. எப்படி நடக்கும்? ஆண்டவர் சொல்றார், இருவர் ஒருமனப்பட்டால் பூமியில் எதை கேட்டாலும் நான் தருவேன். ஒரு தேவதூதன் 1,85,000 பேரை கொண்டுறானே இல்லையா? வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஒரு ஆள் 800 பேரை முறியடிச்சிருக்கிறான். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது கொஞ்சம் வசனத்தை மட்டும் வாசிக்கிங்களா? அது வந்து இதில் வந்து என்ன இது 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன, தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன, தக்கெமோனியின் குமாரனாகிய யோசேப்பா செபத் என்பவன், யோசேப்பா செபத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன், சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து, 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோயேசினி ஊரானவன். பயங்கரமா 800 பேரங்க ஒரே ஆள் ஜெயிக்கிறான். ஒரே ஆள் ஜெயிக்கிறான். குடும்பத்தில் ஒரு ஆளை ஜெயிக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? ஒரு ஆளுக்கு என்ன பலம்? 800 பேரை ஜெயிக்கிறதுக்கு தேவன் அவனுக்கு பலனை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. சரியா? அப்போது 2 பேர் சேர்ந்தால் எவ்வளோ ஜெயிக்கணும்? 1000 800 1000 வச்சுக்கலாம், 2000 பேர். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ 10,000 பேரை நீ ஜெயிப்பாய். 10,000 பேரை ஜெயிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னால் இன்னொருத்தர் சேர்ந்தானா 2000 தான் ஜெபிக்கப்படும். ஆனால் நான் உன்னோடு கூட சேர்ந்து நான் 10,000 பேர் மேற்கொள்கிற பலத்தை நான் உனக்கு கொடுத்து விடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி செலுத்துக்க. தேவன் ஒரு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. நேச்சரையே மாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். கர்த்தருடைய கரமும் தேவனுடைய தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, இப்போ நீங்கள் வாசிங்க, ஜட்ஜஸ் சாப்டர் வாசிங்க. ஜட்ஜஸ் கேட்கும்போது வந்து 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனு கூட பலம் 1000 பேர் கொடுத்துருக்கிறேன், இன்னொரு மனுஷன் 2000 பேர் செய்வான். ஆனால் நான் உன் கூட சேர்ந்தனா 10,000 பேரை தொறுத்துக்கிற பலனை நான் உனக்கு கொடுத்துட்றேன். ஆனாலும் கூட
என் கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படியாத பொழுது, ஹல்லேலூயா, பிறகு என்ன பண்ண வேண்டும், என் உடன்படிக்கை நீ மீறும் பொழுது கர்த்தர் என்ன பண்ண, விற்று போட்டு விடுகிறார். விற்று போட்டு, சோல்ட் அவுட். ஆண்டவர் பார்க்குற ஆடி தள்ளுபடி. ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதம் வந்தால் ஆடி தள்ளுபடி. பார்த்தீங்களா, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், விற்று போட்டுறார். சில சமயத்தில் ஆண்டவர் தேவன் வேணாம், விற்று போடுறான், எதுக்கு போடுறான், ஏன் தள்ளுபடி பண்ணுறான், இது இருந்து கடையை அடைச்சிட்டு கிடக்குது, விற்கவும் மாட்டுது, ஒன்றும் தப்பாக வாங்கிட்டேன்னு சொல்லி தள்ளி விட்றோம். அதுபோல் கடவுள் என்ன பண்ணுவார், நாம் என்ன பண்ண மற்றவங்கள்ட்ட தள்ளி விட்டுருவார். அதில் அவங்க உபத்திரப்பட்டு கதறி அடங்க பார்க்கும்பொழுது மீதியானவர்கிட்ட அவர்கள் விற்று போட்டு விடுகிறார்கிட்ட ஒப்பு கொடுத்து விடுகிறார். அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வருவாங்க, அந்த டீர்னு குதிரை மேலே ஒட்டகம் மேலே வருவாங்க, இருக்கிற நிலத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவன் தீ கொளிச்சு போட்டுருவானுங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடையாது, பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. அந்த சமயத்தில் அவங்க ஆண்டவர்கிட்ட போய் கதறி அழறாங்க. கர்த்தர் கிதியோனை எழுப்புகிறார். கர்த்தர் சொல்ல, உனக்கு இருக்கும் பலத்தோட போ. ஹல்லேலூயா. சொல்கிறார், நான் அனுப்புகிறது நான் அல்லவா. ஒரு சாதாரண ஒரு ஆள் கர்த்தரை என்ன பண்ணுறாரு, தேவன் பலத்தை கர்த்தர் கொடுத்து அவ்வளோ பெரிய சேனைகள் வருது. இந்த கிதியோன் என்ன பண்ணுறான், ஆண்டவருடைய பலத்தினால அத்தனை சேனைகளையும் கர்த்தர் முறியடிக்கின்றான். 300 பேர் கொண்டு ஆண்டவர் பெரிய வந்து என்னது அந்த யுத்தத்தில் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து விடுறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய காரியத்தை ஒரு நிமிஷத்தில் உங்களோடு கூட இருந்தோம். நீங்கள் அப்படியே யோசிச்சிங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையில் இன்றைக்கி காலையில் நீங்கள் வந்திருக்கீங்க, எந்த பிரச்சனை உங்களால் மேற்கொள்ள முடியாமல் இருக்குது, எந்த பிரச்சனையில் உங்களுக்கு ஆண்டவர் துணை நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையா, வியாதியா, வியாகுலமா, கஷ்டமா, குடும்ப பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நான் போன வாரங்களில் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். 3 நாள் வந்து யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, அப்புறம் வந்து என்னது வவுனியா, இங்கெல்லாம் போய் ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஊழியத்துக்கு போகும்பொழுது அந்த நான் வந்து ஒரு ஃபேமிலி என்னை கூப்பிட்டுட்டு போய்ட்டு அவங்க வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க. போது அவங்க சொல்கிறாங்க, வந்து யுத்தம் வந்து 86லேருந்து நடக்குதான், 84 85 நடக்குதான். வந்து ஒரு என்ன மிஞ்சி போனால் இப்போ ஒரு 20 24 25 வருஷம் யுத்தமாக. இவங்க வீடு அங்கே இருக்குதான், அது பக்கத்தில் வந்து அந்த என்ன வந்து என்ன பண்ண அந்த இவங்களுடைய என்னது விடுதலை இயக்கத்தினுடைய அந்த ராக்கெட் அனுப்புகிற தளமாக. அதனை வந்து அவனுக்கு என்ன பண்ணுவாங்களாம், இங்கேருந்து வந்து அந்த மிசைல்ஸை அனுப்புவாங்களாம், பயங்கரமாக குண்டுங்களை அனுப்புவாங்களாம். அந்த பக்கத்துலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து அங்கே கொண்டு வருமா. பிறகு வந்து இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் நம்ம இந்தியன் ஆர்மி போய்ட்டு அங்கே நடுமத்தில் டம்மு டம்மு டம்முன்னு கேஸ் சந்தம் கேட்டுகிட்டே இருக்குமா. பக்கத்தில் விழுமா, அந்த வீடு அப்படியே ஐயோன்னு கடைசிப்பட்ட செத்து ஓடிட்டே இருப்பாங்களாம். இப்படி எத்தனையோ வருஷங்கள் பாஸ்டர், ராத்திரி பகல் அப்படியே செத்து 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 பழைப்போம். நான் சொன்னேன், உங்கள் ஊரில் இந்த பங்கர்லாம் இல்லையா அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது பாஸ்டர். அப்படி பார்த்து அவ்வளோ வேதனையில் கர்த்தர் யார் யாரெல்லாம் விடுதலை இயக்கத்தில் வந்து மிலிட்ரி ஃபோர்ஸ் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ ஊழியக்காரர்களாக பார்த்தார். ஹல்லேலூயா. என்னை நான் காரில் கூப்பிட்டு போன பாஸ்டர் அவர் சொல்கிறாரு, நான் விடுதலை இயக்கத்தில் வந்து பிரபாகரன் கூட இருந்தவன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இவரோட கூட இருந்தேன், அவரோட கூட இருந்தோம் பார்த்தேன். இப்போ அந்த குண்டு போடுறதெல்லாம் மிஷின் கட்டெல்லாம் எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா ஆண்டவர் எங்களை உயிரோடு கூட காவந்து பண்ணார். ஏன்னா இந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும். நான் சொன்னேன், என் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு உதவி செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுதலை இயக்கத்தில் நடந்த கதை, அந்த என்னுடைய வாழ்க்கையில் 84 85 நடந்த கதையை அப்படியே ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் வந்து உதவி செய்து நான் மும்பை போன பெரிய ஸ்டோரி அது. அதை வந்து நான் இப்போ அந்த என்னை கொல்றேன்னு சொல்லி அந்த விடுதலை இயக்கத்தினுடைய அந்த ஃபோட்டோவை நான் நினச்சேன், என்னை எப்படியும் போட்டு தள்ளுவாங்க, 10 நாள் என்னோட சாக அடிச்சுன்னு சொல்லுவாங்களே. அதனால் அந்த ஃபோட்டோவெல்லாம் கமிஷன் சொல்லி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் வச்சுருக்கிறேன் அந்த ஃபோட்டோவை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், என்னை யார் கொல்லுன்னு சொன்னால் அவர்களை கர்த்தர் கொண்டு விட்டார். அவங்க கூப்பிட்டு போயிட்டு பெரிய ஸ்டோரி, அதில் நீங்கள் தனியாக கேட்டால் நான் சொல்லுவேன், இது சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய அதை சொன்ன உடனே எல்லாம் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கீங்களே, நாங்கள் அகதியாக இருந்தபோது இவ்வளோ உதவி நீங்கள் செஞ்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கர்த்தர் இப்போ உங்களை கொண்டு வந்தாரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அதுபோல் தேவாதி தேவன் நம்ம எல்லா விதங்களிலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் நம்மோடு கொடுக்குறான்.
8 முறை என் உயிர் போக வேண்டியது 8 முறையும் பாதுகாத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இன்றைக்கி வந்து உங்களோட பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் இத்தனை நாள் என்னை உயிரோடு கூட வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் கர்த்தர் தேவன் நமக்கு துணை நிற்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த யாரும் உங்களுடைய உயிரையோ உங்களுடைய குடும்பத்தையோ தொட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துக்கு. சரி, அப்படியே போயிடுங்க. அதுக்கப்புறம் சங்கீத புத்தகம் 91 வாசிங்க. சங்கீத புத்தகம் 91ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 1000 பேர். சொல்லுங்க, படிக்கும்பொழுது எப்படி படிக்கணும்னா என் படிக்கணும். என் படிக்கணும். சொல்லுங்க, எல்லாம் சேர்த்து படிக்கணும். இந்த எல்லாம் என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. கை தட்டி கரங்களை தட்டி நன்றி செலுத்துக்கு. ஹல்லேலூயா. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். திகையாதே, கலங்காதே, நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னோடு இருக்கின்றார். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்களை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒரு பிலீவர் போய் பாஸ்டர்கிட்ட சொன்னாராம், பாஸ்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் மனைவி எப்போ வந்து விஷத்தை வச்சு கொடுப்பான்னு தெரில. எனக்கு பயமாக இருக்குது பாஸ்டர். காஃபி போடும்போதெல்லாம் பயமாக இருக்குது, சாப்பாடு பண்ணலாம் பயமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே, சரி கவலைப்படாத, நான் பாஸ்டர் உன் மனைவிக்கிட்ட நான் பேசுகிறேன், பேசி நான் உனக்கு ரிகன்சல் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்க பாஸ்டர். அப்புறம் உங்கள் மனைவிக்கிட்ட ஒரு தடவை பேசினாராம், 2வது தடவை பேசுகிறாராம், 3வது தடவை பேசுகிறான். 3வது தடவை 8 மணி நேரம் பேசினாராம். பேசி முடிச்சிட்ட உடனே அந்த பிலீவரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, நீ பேசாமல் விஷத்தை குடிச்சிரு. நிறைய பேருக்கு புரியாது, நான் என்ன பண்ணுது. சரி விடுங்க. ரெவலேஷன் 20வது சாப்டரில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 20:1. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலி 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சி. பாருங்க, ஆண்டவர் தேவன் நல்லா பாருங்க, இந்த சப்ஜெக்ட் நல்லா கவனிங்க. முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் அன்பு செலுத்தி அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது 1000 வருஷம் இரக்கம் செய்யவன்றார். அப்படி சொன்னவர் நீ அர்ப்பணைகளுக்கு கீழ்ப்படியும் போது உங்களோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். 2வது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3வது என்ன செய்கிறாரு? உங்களுக்காக துணை நிற்கிறார். 1000 பேரும் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை வணுகாது சொல்கிறார். எதை குறித்து சொல்கிறார்? அது யுத்தமானாலும் சரி, பெஸ்டிலைன்ஸ் சொல்லலாம் பாருங்க, வியாதி பயங்கரமான கொரோனா வந்துச்சு பாருங்க, அப்படியா இருந்தாலும் சரி, சன்ஸ்ட்ரோக் அந்த நாளெலாம் பயங்கரமாக சன்ஸ்ட்ரோக் வரும், பயங்கரமாக அந்த சூரிய வெப்பத்தில் நிறைய பேர் யூரோப்பில் சாவறான் பாருங்க. எது நடந்தாலும் கூட கர்த்தர் அது சொல்கிறாரு, அது உன்னை அணுகாது. தெரியுமா? உண்மை.
நிறைய சபையில் நிறைய பேர் மரிச்சு போனாங்க, நிறைய ஊழியக்காரர்கள் மரிச்சு போனாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையில் நம்முடைய சபையில் ஒரு ஆள் கூட கொரோனாவில் மரிக்காத கர்த்தர் பாதுகாத்துக்கிட்டார். நாங்கள் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்துக்கொண்டு. அப்படியே கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் சபையை நீ கிருபையாய் பாதுகாத்துக்கொண்டே. ஆண்டவரே எவ்வளோ பெரிய தேவனீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. சுனாமி வந்தபொழுது ஆண்டவர் நம்முடைய சபையை பாதுகாத்து கொண்டார். நடுக்கம் வருது பயங்கரமாக. நான் ஆண்டவர் நைட்டு என்கிட்ட சொல்கிறாரு, ஒரு நடுக்கம். அப்போது நான் இப்போ பழைய விசுவாசிங்களுக்கு தெரியும், புதுப்பாக இருக்கிறவங்களும் உங்களுக்கு தெரியாது. அப்போ நைட்டு 12 மணிக்கு கர்த்தர் என்னை எழுந்து என்ன செய்கிறாரு, ஒரு பாட்டை கொடுக்குறாரு. நைட்டு 12 மணிக்கு தட்டி எழுப்புறாரு. ஏன்னா ஜெபம் பண்ணி இருக்கும்போது ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாரு. அது செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த தேவனின் கரமே, அந்த பாட்டு ரொம்ப பழைய பாட்டு. அந்த பாட்டை பாடுன்னு சொல்கிறாரு. 12:30 1 மணிக்கு 1:30 மணி இருக்கும் பாடுன்னு சொல்லி. ஏன்னா அது இந்த ராத்திரியில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு பாட்டை பாடுன்னு சொல்கிறாருன்னு. அந்த பாட்டு எங்கே இருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் நிறைய பாட்டு புக்கு, பழைய பாட்டு புக்கு இருக்குது. அந்த பாட்டை எடுத்து நன்றி நன்றியால் பாடிடும், நன்றியால் பாடிடும் அந்த பாட்டு. அப்போ கண்டுபிடிச்சி கடைசியில் என்ன பண்ணார், இந்த சரணத்தை பாடுன. செங்கடல் செங்கடல் செங்கல் நடுவாய் பிரித்த எங்கள் தேவனை தாங்கியதை நாள் வரைக்கும் தயவாய். அல்லேலூயா. இந்த பாடலை பாடினோன்னே அப்போ வந்து நம்ம சர்ச்சில் ஒரு சர்வீஸ் தான், 9 o'clock சர்வீஸ், வேறு சர்வீஸ் கிடையாது. இப்போ 9 மணி சர்வீஸில் நான் சொல்கிறேன், இந்த பாட்டை ஆண்டவர் நேற்று ராத்திரி கொடுத்தாரு, எது கொடுத்தாருன்னு தெரியல. அதனால் நம்ம எல்லாம் பாடுவோம். பாடி முடிச்சுட்டு தலைமையில் அப்படி கையை வச்சுங்க, கையை வச்சு நம்ம ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது, அது என்ன அப்போ சுனாமி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, அப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கலை வச்சு வைக்கிறோம். அப்புறம் முடிச்சுட்டு 9:30 மணிலேருந்து 11 மணிக்கு சர்வீஸ் முடிஞ்சால் எல்லா மக்களும் திபி திபின்னு ஓடுறாங்க. எங்கப்பெல்லாம் ஒரே சவுண்டு, கத்தங்க. அது என்ன சவுண்டு கேட்டால், ஐயோ அலை உயரமாக நிறைய பேரை மெரினா பீச்சில் இருக்கிறவங்க நிறைய பேர் அடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னா. அப்புறம் நான் அம்மாலாம் காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு, எங்கள்கிட்ட ப்ரெஸ் கார்டு இருந்துச்சு, அதனால் என்ன பண்ணோம், எங்களை விட்டுட்டான். அவனை அப்படியே எடுத்துகிட்டு போனோம். நிறைய பேர் அப்படியே நிறைய அந்த பட்டணம் பக்கத்தில் நிறைய பேர் இழுத்துட்டு போயிட்டார். நம்ம விசுவாசி பற்றி சொல்லி தானே நம்ம விசுவாசி பற்றி சுனாமியில் நடந்த காட்சி சொன்னேன். அப்படி தேவன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தேவன் நம்மை ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்துக்கொண்டு. அப்படி சொல்லுங்கள். எப்படி எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், எத்தனை அழிவுகள் வந்தாலும் உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நேச்சரையே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு தேவன் நம்மோடு. இப்போது இந்த 3வது காரியம் துணை நிற்கிற தேவன் சொன்னார். 4வது காரியம் 1000 வருஷங்கள் உங்களோடு கூட இருக்க போகிறார். எத்தனை வருஷம்? நண்பன் இருக்க மாட்டான், மனைவி இருக்க மாட்டாங்க, கணவன் இருக்க மாட்டாங்க, புள்ளத்தை யாரும் இருக்க மாட்டாங்க. கர்த்தர் ஒருவர் நமக்கு 1000 வருஷமோடு கூட இருக்க போகிறார். அப்போ அவருடைய உறவு மிக முக்கியமானது என்பதை உணர வேண்டும். 4வது காரியம் பாருங்கள், காட் ஆஃப் மில்லேனியம் அப்படின்னா 1000 வருஷத்தின் தேவன். பாருங்கள், ரெவல்யூஷன் சாப்டர் 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அது 1000 வருஷம் என்ன பண்றான், அதை பாதாளத்துல கட்டி வைக்கின்றான். அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும், அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு, அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். சீல் போட்டான். வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி சீல் போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அதற்கு பின்பு 1000 வருஷத்துக்கு பிறகு விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடைய கூட 1000 வருஷம் அரசாண்டார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு பெரிய சீக்ரெட் பிளான், ஒரு ரகசியத்தை பைபிளில் எழுதி வைக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் இந்த நாள் வரையிலையும் நிறைவேறி இருக்குது. 666 வரும்னு சொன்னார். 666 வந்துடுச்சு. இப்போ ரோபாட் இப்போது ஆட்சி செய்ய போகுது.
அப்போ அந்த ரோபாட்டுக்கு கீழ்ப்படியாத 2 வருகை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். 1 ரகசிய வருகை. ரகசியவர் யார் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களோ, ஆண்டவர் என்ன பண்ண தேவன் உங்களுக்கு துணை நின்று உங்களுக்கு யுத்தம் பண்ணி உங்களை பரலோகத்தை எடுத்துகிட்டு போயிடுவார். 2வது வருகை பயங்கர வருகை. அந்த வருகைக்கு முன்பாக அவர் வரும். அப்போது கைவிடப்பட்டவர்கள் அந்த பயங்கர வருகையில் போவார், காணப்படுவார்கள். அப்போது என்ன பண்ணுவாங்க, அப்போது என்ன பண்ண அதில் இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். மரித்தவர்கள் என்ன பண்ணுறான், இவன் பார்க்குறான், அது மரித்தவர்களை பார்க்குறான். இப்போது அவர்கள் எல்லாம் என்ன பண்ணால் 1000 வருஷங்கள் இயேசுவோடு கூட ஆட்சி செய்வார்கள். ஹல்லேலூயா. 1000 years kingdom millennium என்ற ஒரு அருமையான பகுதியை நான் பார்க்குறோம். 1000 வருஷங்கள் இயேசுவோடு கூட நாம் இருக்க போகிறோம். இயேசுவோடு கூட இருக்க நிலையை பற்றி நான் வீடியோவில் நிறைய எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், என் டைம் மெசேஜை பாருங்கள். ஆண்டவர் 1000 வருடங்கள் நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். பிறகு என்ன நடக்கும்னா 1000 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் பிசாசை அவன் கட்டவிழ்த்து விட போடுவான். அந்த பிசாசு மறுபடியும் நிறைய பேரை மோசம் போக்குவாங்க. அந்த மோசம் போகும்போது பிசாசு பின்னாடி அப்பயும் போயிடுவான். இயேசு ஆட்சி செஞ்ச ஆண்டவர் விட்டுட்டு அந்த பிசாசு பின்னாடி போயிடுவான். போயிட்டதுக்கு பிறகு அவனை கொண்டு போயிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார், நித்திய ஆக்கினியில் போட்டு விடுவார். பாருங்கள், இந்த வீடியோ காட்சியை அழகாக இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த வீடியோ காட்சியை நீங்கள் பாங்க. ஆண்டவர் உங்களுக்கு அப்பயாவது மனசில் கொஞ்சமாவது இறக்கம் வருதா பார்ப்போம். பார்த்தீங்களா, ஒரு பெரிய சங்கிலி எடுத்துகிட்டு வரான். ஒரு திறவுகள், பாதாளத்தின் திறவுகளை கலை வச்சிருக்கிறான். அந்த சேட்டன் வலு சர்ப்பத்தை என்ன பண்ணுறான், அது தப்பிச்சு ஓடுது. இருந்தாலும் விடலை. அதை கொண்டு போய் அதை அடைக்கிறான். இப்போ 1000 வருஷம் பிறகு இயேசு என்ன பண்ணுறாரு, ஒரு சிங்காசனத்தை பார்க்குறான். அங்கே நிறைய பேர் இயேசு எடுக்கப்பட்டவர்கள், உயிர்த்தெழுந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரை பார்க்குறாங்க. 1000 வருஷங்கள் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறார் பாருங்க. ஒரு போதகன் பிரசங்கம் பண்ணுற மாதிரி ஆண்டவர் 1000 வருஷங்கள் பிரசங்கம் பண்ண போகிறார். பிசாசு பார்த்துட்டே இருக்கான். அதில் நிறைய பேர் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். மிருகத்தினுடைய சொரூபத்தை அணியாளர்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போ 1000 வருஷங்கள் இயேசுவோடு கூட இருந்து ஆண்டவருடைய திட்டங்களை அறிவிப்பார்கள். 1000 வருஷம் முடியும் பொழுது என்ன நடக்குதுன்னு காமிக்கிறார். இப்போ இதான் முதல் ரெசரக்ஷன். 2வது மரணம் அவனுக்கு இல்லைன்னு சொல்லப்பட போடப்பட்டிருக்கு. அவரோடு கூட 1000 வருஷம் ஆட்சி. அதுக்கப்புறம் அந்த வலு சர்ப்பத்தை மறுபடியும் திறந்து விடுவார் ஆண்டவர். இப்போ இருக்க அந்த சாத்தானை திறந்து விடுவார். பார்த்தீங்களா, திரும்ப போயிட்டு மறுபடியும் அநேகரை மோசம் போக்கணுன்னே அவர்கள் அந்த பிசாசோடு அவர்கள் நரகத்துக்கு போயிடுவாங்க. அதில் அந்த 1000 வருஷத்தில் யார் உண்மையாக இருக்காங்களோ அவர்களை நித்தியத்திற்கு, இட்டர்னல் ஹெவன், நித்தியத்திற்கு கர்த்தர் கொண்டு போய் விடுவார். பற்றியா, சிவா டிசீவ்டு. பார்த்தீங்களா, பற்றியா, டே அண்ட் நைட்டு பயங்கரமான நரக ஆக்கினியில். பார்த்தீங்களா, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மென்ட் பிறகு இயேசுவோடு கூட 1000 வருஷத்துக்கு பிறகு நித்தியமாக கடைசி வரலும் ஆண்டவர் நம்மை தன்னோடு கூட சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இவற்றை எல்லாம் சுதந்திரிக்க தேவன் என்ன பண்ணுறாரு, கிருபை செய்கிறார். அதனால பேதுரு எழுதும்போது சொல்கிறான், 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மாசம் வாசி நம்ம முடிப்போம். இதை தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு வருகை தாமதமாவது எதற்காக? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு தாமதமாக இருக்கிறான்னு சொல்லி பேதுரு எழுதும்போது மிக அருமையாக எழுதுகிறத பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்று என்ன கற்றுக் கொடுத்தார்? முதல்ல
ஆண்டவர் நமக்கு 1000 வருஷம் இரக்கம் செய்கிறார் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது. 2வது நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். 3வது நமக்கு துணை நிற்கிறார். 4வது 1000 வருட அரசாட்சியில் கர்த்தர் நமக்கு பங்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா.